ஆனால் உண்டாவில் வந்து நம்ம வந்து உள்ள வந்து இந்த வீடியோவில் வந்து மீனை பார்க்க வந்திருக்கோம். இது தேர்டு பாட்டு. போன வீடியோவில் வந்து நீங்கள் புறாவை பார்த்துருப்பீங்க, புறாவில் உபச்சலாம். பாருங்கள், இந்த மீன் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரே ஒரு பெரிய மீன் இருக்குது, அதை காமிக்கிறேன். என்ன மீன் பார்த்தீங்கன்னா கோழி தான் இருக்குது. பாருங்கள், கோயை காமிக்கிறேன். இல்லைக்கா, இந்த கோழி வந்து சேட்டை பிடிச்ச கோழி. 4-5 வருஷம் 8 வருஷமாக இங்கே தான் இருக்குது. இன்னி பார்த்தேன், இது எப்போ ஆகணும்னு. நம்ம லவ் பச்சை பார்த்த இடத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டி இருக்கும், அது இங்கே நான் காமிச்சிருக்க மாட்டேன். அதில் தான் இருந்துச்சு கோழி, நிறையா கோழி இருந்துச்சு, நிறைய ஷார்க் இருந்துச்சு. எல்லாமே மட்டையை போட்டுருச்சு. வாங்க அடுத்த தொட்டிக்கு வந்தோம்னா நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் காமிச்ச பிளான்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கப்பீஸ் இருக்குங்க, மிக்சடு கப்பீஸோட ப்ரைஸு எல்லாமே இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் வந்து ஸ்வாட்டெயில் வேறு இருக்குது. காமிங்க, ஒரு 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 வெயிட்டர் இருக்குது பாருங்க, முறைச்சி வந்து வெளியே வந்து பார்த்துக்கு இருக்குது பாருங்க, தெரியுதான்னு தெரில, அந்த பார்க்குது பாருங்க மனமாக. ஸ்வாட்டெயில் இருக்குது. நம்ம வீடியோ எடுத்துட்டோம்னா எல்லா மீனும் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்ம டேங்கோட இதுவே அதான். வாங்க, இதில் வந்து நம்ம வந்து இந்த தொட்டியை காமிங்க ப்ரோ. இந்த தொட்டியில் வந்து கப்பீஸ் இருக்குது, ஸ்வாட்டெயில் இருக்குது, ஃபைட்டர் இருக்கும், ஒரு 2-3 பேர். இங்கே எல்லா தொட்டிலையும் ஃபைட்டர் இருக்கும். ஒரு 3 தொட்டியில் ஒன்று இருக்காது. எந்தெந்த தொட்டினா நம்ம கோழி பார்த்த தொட்டி, அதுக்கப்புறம் இன்னும் 2 தொட்டியில் மட்டும் இருக்காது. அது ஒரு சர்ப்ரைஸான மீன், அதை நான் சொல்கிறேன் என்ன மீனுன்னு. இதில் வந்து மிக்சடு கப்பீஸ் தான் இருக்குது. ஒரு பேர் ஃபுல் ரேட் இருக்குது பாருங்க. இதில் வந்து மீன் இருக்கானே தெரியாது, ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக செடிமை தான் இருக்கும். ஆனால் உள்ளே நிறையா மிக்சடு கப்பீஸும் ஸ்வாட்டெயிலும் இருக்கும். எல்லாத்துலேயும் மிக்சடு கப்பீஸ் இருக்குங்க, ஸ்வாட்டெயிலும் இருக்குங்க. ஸ்வாட்டெயிலோட பிக் ஃபேனுக்குங்க எங்கள் மாமா. பாருங்க, இதில் வந்து போன வீடியோவில் சொல்ல வேண்டிய லில்லி இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து மீனில் வந்து ஒயிட் டெக்ஸ்டோலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கப்பீஸ், ஒயிட் டெக்ஸ்டோ கப்பீஸு. அதுக்கப்புறம் மிக்சடு இருக்கும். இதுக்கப்புறம் நிறையா இருக்கும், ஸ்வாட்டெயில் இருக்கும். இதில் வாங்க, இதில் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். வாங்க ப்ரோ, உள்ள தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க ப்ரோ. பாருங்கள், இதில் வந்து நிறையா கப்பீஸ் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்களானே தெரியும். ஸ்வாட்டெயில் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து ஓன் ப்ரீட் தான் பண்ணோம். இது வந்து ஒரு ஃபுல் ரேட் இருந்துச்சு மொதல் எங்கள்கிட்ட நிறையா. இப்போ வந்து எல்லாமே ஃபுல் ரேட்டும் இருந்துச்சு. இந்த நம்ம சாதாரண கப்பீஸும் இருந்துச்சு, சும்மா கலர் கப்பீஸு. எல்லாமே மிக்ஸ் ப்ரீட் ஆகி, கிராஸ் ப்ரீட் ஆகி, இது வேறு என்னென்னமோ நல்லா சூப்பரான கலர்லாம் வந்திருக்கு, எனக்கே தெரில. வாங்க, உங்களுக்கு அடுத்ததை காமிக்கிறேன். காமிங்க, நீங்கள் வாங்க ப்ரோ வெயிட் பண்ணுங்க. இந்த தொட்டியை காமிங்க ப்ரோ. இந்த தொட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச தொட்டி இதில் இருக்குது. வாங்க ப்ரோ, இங்கிட்ட வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் விடுறீங்க? வாங்க ப்ரோ. இதில் வந்து ஜெயிண்ட் சைஸில் ஸ்வாட்டெயில் இருக்குது. ஜெயிண்ட் சைஸில் எல்லாமே ஜெயிண்ட் சைஸில் இருக்கும், கப்பீஸ் இருக்கும். இதில் மட்டும் ஒரு 10 பேர் ஃபைட்டர் இருக்கும், பீட்டா ஃபிஷ்ஷு. எல்லாமே நீமோ கேண்டி, நீமோ கேலக்ஸி, கோய் கேலக்ஸி அந்த மாதிரி தான் இருக்கும். சாமுராய் இருக்குது. இதில் ஒரு பேருக்கு சாமுராய் இருக்குது. சாமுராய் வந்து இது வந்து கிராஸ் ப்ரீட் பண்ண சாமுராய். அதில் ஒரு இடத்துல நீமோ கேலக்ஸிக்கும் இதுக்கும் சாமுராய்க்கும் கிராஸ் ப்ரீட் பண்ண ஒரு கிராஸ் சாமுராய் தான் இது. இந்த சாமுராய் காமிக்கிறோம், இந்த மீனை காமிக்கிறோம். இது வந்து ஒரு கிராஸ் ப்ரீட் பண்ண மீன் தான். லைட்டாக ப்ளூ கலந்துருக்கும் பாருங்க, நம்ம கேலக்ஸிலேருந்து வந்துடுறாங்க. என்னைய காமிங்க ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த தொட்டியில் வந்து ஸ்னெயில்ஸ் இருக்குது. எல்லா தொட்டிலையும் ஸ்னெயில்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும் எல்லா தொட்டிலையும். என்ன ஸ்னெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்னெயில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்னெயில் இருக்குது, அது பேர் மறந்துடுச்சு, குச்சி குச்சியாக இருக்கும், அது பேர் மறந்துடுச்சு. கடையில்
குளத்தூரில் தான் வாங்கணும். இதில் இங்கே வாங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஃபைட்ரு பீட்டா ஃபிஷ் மட்டும் தான் இருக்குது, அல்பினோ. அதை நான் காமிக்க ட்ரை பண்ணுறேன். உள்ளே போய் அசாம படுத்து கிடக்கு பாருங்க. அசாம தெரிய மாட்டேங்குது. இந்தா தெரியுதா? மேலே வரையான் பார்த்தீங்களா? மேலே பார்க்குறியான் பார்த்தீங்களா? போஸ் கொடுக்குறியான் பார்த்தீங்களா? இதான் அது. இது வந்து அல்பினோ. இதில் வந்து அல்பினோ இது மட்டும் தான் இருக்குது, பீட்டா மட்டும் தான் இருக்குது. ஏன் இதில் போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கொசு ஃபார்ம் ஆயிடுது, லார்வா. அது வந்து ரொம்ப உடச்சல் கொடுக்குதுன்னு இதை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்னெயிலாக தான் இருக்குது இதில். நாங்கள் வந்து ஸ்னெயில் வந்து ஒரு 2 பேர் தான் வாங்கினோம். குட்டி போட்டு முட்டையை போட்டு குட்டி விழுந்துச்சு, வெளியே வந்துடுச்சு. காமிக்க ப்ரோ. இதுலேயும் நான் சொன்னமே தான் ஷார்ட் டெயில் இருக்குது, ஜெயிண்ட் ஷார்ட் டெயில் இருக்குது. அதுக்கப்புறம் கப்பீஸ் இருக்குது. வேறு ஒரு 3 பேர் பீட்டா இருக்குது. வாங்கிக்கிறேன். அடுத்து வந்து இங்கே வாங்க ப்ரோ. இந்த தொட்டியில் வந்து எதுவுமே இல்லை. என்னடா போன வீடியோலே காமிச்ச தொட்டி தான்டா, போன வீட்டிலே அதான்டா சொன்னேன், இந்த வீட்டில் ஏன்டா எதோ சொல்கிறேன்னு கேட்டால் உண்மையை தானே சொல்ல முடியும். இந்த தொட்டியில் எதுவுமே இல்லை, செடி மட்டும் தான் இருக்குது. செடியை க்ரோ பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கோம். வாங்க காமிக்கிறேன். லார்வா ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு பீட்டாவை மட்டும் போட்டு விட்டுற வேண்டியதுதான் மனமா. வாங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 தொட்டியை காமிக்கிறேன். இல்லை இந்த தொட்டியை காமிச்சிடுறேன். வாங்க, இதான் அந்த தொட்டி. இதில் வந்து ஏன் ஃபைட்டர் பண்ணலைன்னா, உள்ளே வந்து திலோப்பியான்னு ஒரு மீன் இருக்குது. இது வந்து ஃபைட்டர்லாம் போட்டோம்னா கடிச்சு வச்சு மான்ஸ்டர் ஃபிஷ் மாதிரி. இதை வந்து காமிங்க. வாங்க, இதுலேயும் அதே மீன் தான் காமிங்க ப்ரோ. நைஸாக அசாமல் போய் அங்கே பார்த்தோம்னா தெரியும். ஒன்று மட்டும் சைடில் நின்றுட்டு இருக்குது, அது வாட்டுக்கு அசாமன்ட்டோம்னா இந்த உள்ளே போயிடுச்சுங்க. பணமாக உள்ளே போயிடுச்சுங்க பாருங்க. உள்ளே போயிடுச்சு, விட்டுருங்க ப்ரோ. இதில் வந்து நான் காமிக்க முடியல ப்ரோ. இல்லை நான் காமிச்சிருக்கேன். தாங்க இது சீக்கிரம் தாங்க. பாருங்க, தெரியுதான்னு தெரியல, சாமா கிடக்கு பாருங்க. இந்த ஓடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஓடுது பார்த்தீங்களா? பார்க்க அப்படியே சிலேபி கண்டை மாதிரி இருக்கும். சிலேபி கண்டை கிடையாது. நம்ம வந்து இது பேர் தான் திலோப்பியா. இதை பிடிச்சிக்கோங்க ப்ரோ. இப்போ வந்து நம்ம வந்து என்னோடய ஃபைட்டர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. என்னோடது இல்லை, எங்கள் மாமாவோடது. வாங்கிட்டேன் ப்ரோ. வாங்க ப்ரோ, லைட்டாக அதில் வாங்க ப்ரோ. இது வந்து சாமுராய்க்கும் நீம கேலக்ஸிக்கும் கிராஸ் ப்ரீட் பண்ணது. இது வந்து சாமுராய் ஃபீமேலு. இது அல்பினோ பீட்டா. தெரியுதான்னு தெரில. நான் இப்போ ஏன் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன்னா, டைமில் ஊருக்கு கிளம்புறேன். பாருங்க, இது அல்பினோவுக்கும் நீமோ கேண்டிக்கும் கிராஸ் ப்ரீட் பண்ணது. வாங்க காமிக்கிறேன். இல்லைன்னா இல்லைங்க, உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அசாமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேயும் பாருங்க, அசாமா இருக்கா நீமோ கேண்டி. மனமான நீமோ கேண்டிங்க. இது நீமோ கேலக்ஸிங்க. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? மனமாக இருக்கும், சொனையாக இருக்குங்க. பார்த்து பொரிச்சு தின்றலாமான்னு இருக்கு பாருங்க. சாமுராய் இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம பேரண்ட் சாமுராய். இதுவும் தான் பேரண்ட். குளத்தூரில் தான் ஆகணும். குட்டி பசங்க பீட்டா சாப்பிட வந்து சூப்பராக இருக்குங்க. அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அன்னையும் கடை தான். பாருங்கள், இது அல்பினோ. இது வந்து சாமுராய். அல்பினோ சாமுராய். இது வந்து சாமுராய் கிடையாது, சாமுராய் கிராஸு. நான் சொன்னேன்ல நீமோ கேலக்ஸிக்கும் சாமுராய்க்கும். அது வந்து இது வந்து எனக்கு பிடிச்ச சாமுராய். இல்லைங்க காமிக்கிறேன். எனக்கு பிடிச்ச சாமுராயினாலே இதுதான்.
இது ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. இது ஒரு பியூர் சாம்ராய் தான் மேலு. நான் வந்து இந்த அட்டை போட்டு தான் வச்சுருப்பேன். இப்போ உங்களுக்கு காமிக்கணுன்றது கண்டி தொடர்ந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி இது அல்பினோவாக தான் இருக்கும். இது வந்து அல்பினோ நிமோ கேண்டி மாதிரி நிமோ கேண்டி குட்டி தான். ஆனால் வந்து ஒழுங்காக மியூட்டேஷன் ஆகல, பெருசாகிடுச்சு என்ன பண்ண. இது வந்து அல்பினோ. இது வந்து இது வந்து குளத்து மீன் மாதிரி இருக்கும் வயிற்று. இது நிமோ கேண்டிக்கும் சாம்ராய்க்கும் கிராஸ் ப்ரீட் பண்ணது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து வாங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து நான் 4 பாட்டாக போடுறேன்னு எங்கள் மாமா வளர்க்குற செடியும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து செடியும் சேர்த்து போட்டுடுறேன். சரி உங்களுக்கு தனியாகவே போட்டுறேன். உங்களுக்கு எது கஷ்டம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எங்களுக்கு சாரி, நான் ஏன் சீக்கிரம் பேசுகிறேன்னா எனக்கு ஊருக்கு போகணும். வாங்க அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். கொடூரமாக